கேம் சேஞ்சர் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி டீசர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் சங்கர் சார் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கார் போல. ஏன்னா இந்தியன் 2 மாரி தான் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ட்ரெய்லர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹோப் குடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஷங்கர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர்ல வந்து வந்திருக்கு. ஸோ படத்த பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. செம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட் இருக்குப்பா. ஏன்னா அந்த சங்கர் சாரோட அந்த யூனிவர்ஸ்ல சிவாஜி இதுக்கு முன்னாடி வந்த சில படங்கள்லாம் வந்து பார்க்குற மாரி இருந்தாலும், சிலதெல்லாம் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. குறிப்பா வந்து இந்த ஓப்பனிங் சீன்ல வந்து ராம் சரண் என்ன பண்றாரு, இந்த அரிசி மூட்டைலாம் எடுக்கும்போது ஒரு கதை சொல்லுவாரு. அது பார்த்தோம்னா அந்நியன் படத்தில வந்து விக்ரம் அந்த அந்நியனா மாறும்போது சில விஷயங்கள்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாரு. மக்கள்கிட்ட. ஸோ அது மாதிரி வந்து ஒரு சில ஷாட்டெல்லாம் சீனெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ராம் சரண் வந்து இந்த படத்தில ஒரு பொலிட்டீஷியனா வராரு. அப்புறம் வந்து காலேஜில வந்து ஒரு லவ் போர்ஷன்லாம் காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய முந்தைய படம் ஃபைட்டரு, ப்ரூஸ்லி அது மாரி வந்து இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ராம் சரண் வந்து ஒரு கலெக்டராவும் வராரு. யூனிஃபார்மில் ரைடெல்லாம் போறாரு. போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரி போட்டுட்டு. அப்புறம் இன்னொரு பக்கம் பொலிட்டீஷியனா ஒருத்தர் இருக்காரு. ஸோ ராம் சரண் வந்து ஒரு பக்கம் 2 ஹீரோயின் வராங்க. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா அஞ்சலி வராங்க. இன்னொரு பக்கம் கியாரா அத்வானி வராங்க. ஸோ படம் வந்து ஃபுல் பேக்டா வந்து இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னடா இந்த ஷங்கர்லாம் வந்து இன்னுமா வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஷங்கர்லாம் போய் முடிஞ்சு போன கதை அப்படின்னு வந்து சில பேர் சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் இப்ப தான் வந்து இந்த ஒரு 10 வருஷமா தான் வந்து ராஜமௌலி சார், சில பேர் பல பிரம்மாண்ட இயக்குனர்கள் வராங்க. பட் தமிழ் சினிமாவில, இந்திய சினிமாவை பொறுத்தவரைக்குமே ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் யாருன்னா அது சங்கர் சார் தான். ஏதோ வந்து இந்தியன் 2 இது மாதிரியான படங்கள்லாம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. பட் இந்த படம் கண்டிப்பா ஒரு ஒரு பெரிய சக்சஸ் இருக்கு. ஸோ நான் வந்து கேம் சேஞ்சர் தான் வந்து போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சங்கர் சாரோட அந்த ஒர்க்கு. அதாவது அவரு படத்தில பார்த்தோம்னா இன்னைக்கு நேத்து இல்ல. அவரோட படத்தில காட்டக்கூடிய அந்த கிராஃபிக்ஸா இருக்கட்டும், அந்த விஎஃப்எக்ஸ்லாம் அந்த பென்னா இருக்கட்டும், பேப்பரா இருக்கட்டும், ஏன் காயிலாங்கல்ல நம்ம போடுற வேஸ்ட் பொருள் கூட வந்து ஒரு கிராஃபிக்ஸ்ல அவ்வளோ அழகா வந்து பிரம்மாண்டமா வந்து காட்டுவாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அவரோட கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எந்திரன் மாதிரியான ஒரு படம்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவிலே இன்ன வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சயின்ஸ் பேஸ் பண்ண ஒரு படம் வந்து வரல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் தான். சில படங்கள் அவருக்கு வந்து சரியா போகல. ஸோ சங்கர் சாருடைய அந்த ஃபேன்ஸுக்கும் சரி, ஸோ இன்னொரு பக்கம் இந்த படம் ராம் சரணோட படம் இது வந்து புஷ்பாவோட கலெக்ஷன் வந்து அடிக்குமா? புஷ்பா 2 கலெக்ஷன் இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு புஷ்பா கலெக்ஷன் அடிக்குமான்னு தெரியல. பட் இந்த படம் ஓரளவுக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 500லேருந்து ஒரு 600 கோடி வரைக்கும் வந்து வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ படம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் வேற லெவல்ல வந்து இருக்கும். ஏன்னா விடாமுயற்சி வேற எதுவும் வந்து ஹீரோஸ் பெரிய படங்கள் பெருசா வந்து இல்ல. தெலுங்குலயும் பார்த்தோம்னா பெரிய பாலகிருஷ்ணா அவருடைய படம் தான் வருது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேற லெவல்ல ஒரு ட்ரீட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ராம் சரணுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கிரேஸ், மாஸு, டான்ஸு ஒரு ஷாட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் அந்த அரிசி மூட்டைய வந்து அந்த இதில ஓப்பனிங்லேயே வந்து காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆந்திரால வந்து பாலிடிக்ஸ்ல சில விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு. இந்த பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல இந்த ரேஷன் அரிசி பொருட்கள், இந்த ரேஷன்ல வரக்கூடிய இந்த மக்களுக்கு சேர வேண்டிய பொருட்கள அரசியல்வாதிகள் வந்து தங்களோட பினாமி பேர்ல, கூட இருக்கிறவங்க பேர்லலாம் வந்து பதுக்கி வைக்கிறது. ஸோ அந்த லைவான இன்சிடென்ட்ஸ்லாம் சில அந்த ஆந்திர பிரதேஷ் ஸோ டப்பிங் படமா இருந்தாலும், இது இது வந்து தெலுங்கு படமா இருந்தாலும், ஸோ தமிழ் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இது தமிழ்நாடுன்னு காட்டல. ஆந்திர பிரதேஷ்ன்னு தான் காட்டுறாங்க. ஸோ அது மாரி ஆந்திரால நடக்கக்கூடிய ஒரு கோர் பாலிடிக்ஸ சங்கர் சார் சொல்ல வேண்டியதே இல்ல. ஸோ பாலிடிக்ஸ் வந்து முதல்வன்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். சில விஷயங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டாலும், இந்த எதார்த்தத்தோட சில பாலிடிக்ஸ்லாம் வந்து சும்மா நச்சுன்னு மனுஷன் வந்து குடுப்பாரு. ஸோ அது மாதிரி ஆந்திரால நடந்த சில உண்மையான சம்பவங்கள் தான் இந்த படத்தில வந்து கதையா வந்து வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் எஸ்.ஜே. சூர்யா அவரோட ரோல் பார்க்கும்போது, இந்த உத்தரப்பிரதேஷ் இந்த மாரி நார்த் சைட்லலாம் சில பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி லுக்ல வந்து மனுஷன் வராரு. வேற லெவல்ல இருக்கு அவருது. ஸோ இன்னும் சில பிரம்மானந்தம் அவர் ஒரு லெஜெண்டரி அவர் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வெண்ணிலா கிஷோர். ஸோ காமெடிக்கும் வந்து பஞ்சம் இருக்காது. ஸோ அந்த கண்ணாடி அதுலயே வந்து அந்த கிராஃபிக்ஸ்லயும் வேற லெவல்ல இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு பிரம்மாண்டமா ஒரு பேக்டா இருக்கு. கேம் சேஞ்சர் என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு படம் வந்து ஃப்ளாப் ஆகாது ஒரு மினிமம் கேரண்டி அப்படிங்கிறது இருக்கு. பட் இத தாண்டி புஷ்பா கலெக்ஷன் எல்லாம் அடிக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யார் என்ன சொன்னாலும் ஷங்கர் அவர்லாம் ஒரு டைரக்டர் ஆனா, ஷங்கர் சார் லெஜெண்ட் தான். இந்திய சினிமாவின் பெருமை தான். ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஷங்கர் சார் வந்து இப்போ நான் யாரு அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு டைம் இது. ஸோ கண்டிப்பா இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது நான் அவுட்டுன்னு தான் நெனச்சேன். இது இந்தியன் 2வோட இன்னொரு வெர்ஷன்டா அப்படின்னு தான் நெனச்சேன். பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பெரிய ஹோப் இருக்கு. உண்மையா படம் வந்து வேற லெவல்ல இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் கேம் சேஞ்சர் எப்படி இருக்குன்னு. ஸோ இது தாண்டி வந்து என்னன்னா, ஏன் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு மியூசிக் வந்து பண்ணல? தமன் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, கேம் சேஞ்சர்லேருந்து பாட்டெல்லாம் பெருசா பெருசா ட்ரெண்ட் ஆன மாரி தெரியல. படம்லாம் வந்து வரும்போதே பார்த்தோன்னா, மெரசல் ஐட்டம் பாட்டுலாம் அங்கங்க ஓடிட்டு இருந்தது. ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு ஸ்டைல்ல இருக்கும். ஸோ லேடியோ சாங்கா இருக்கட்டும், ஐல ஐல அந்த சாங்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு யூனிக்கா இருக்கும்.
ஒரு மியூசிக்கில் என்ன ஒன்றுமே வந்து இன்னும் புரியல. தமன் நல்ல கம்போசர் தான். பட் என்ன பண்ண போகிறாரு, ஒரு வேளை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்குமா அவுட்புட், அதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மியூசிக் சங்கர் சார் படத்தில் ஏஆர் ரஹ்மான் சார் இல்லாதது ஒரு பெரிய ஒரு மைனஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன எப்படின்னு. பட் கலர்ஃபுல்லாக அந்த அந்த ரெட்ரோ அந்த பழைய சங்கர் சார் வந்து வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக ஐயில் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன் அவரை, ஐ 2.0 பார்த்தது. ஸோ இது மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை, அதுக்கப்புறம் இந்தியன் டூர்லாம் பெருசாக பிரம்மாண்டம் இல்லை. பட் இதில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒரு சம்பவம் வந்து இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேம் சேஞ்சர். ஸோ கேம் சேஞ்சர் தான் நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்கலான்ருக்கேன். ஸோ சங்கர் சார்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ இப்போ அதுவும் தாண்டி ராம் சரண். ஸோ ராம் சரண்னா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அவர் வந்து ஒரு மகேஷ் பாபு மாதிரி வந்து ஒரு ரொம்ப அப்படியே ஒரு சாஃப்டாக ஒரு அமைதியாக பெருசாக இந்த ஒரு வைப்பு க்ரியேட் பண்ணாத அளவுக்குலாம் இருக்க மாட்டார். ஸோ இந்த படமே பார்த்தோன்னா மகேஷ் பாபு அவர்களோட பரத் என்னோனேனு படம் மாதிரி தான் இருக்குது லைட்டாக பார்க்குறதுக்கு ட்ரெய்லரில். பட் இருந்தாலும் ராம் சரணுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது, ஒரு மாஸ் இருக்குது, ஒரு பவர் இருக்குது. ஸோ அந்த ஹியூமர்ஸு, அந்த ஒரு டான்ஸு, ஃபைட்டு அதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்கும் ராம் சரண் அப்படின்னா. ஸோ ராம் சரண் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இந்த காம்போ வந்து சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேம் சேஞ்சர். ஸோ கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்ற உங்களுடைய கருத்து கணிப்புகளை இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.